வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் சேனலில் மசாலா தோசை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மசாலா தோசை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால அந்த மசாலா தோசை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிற இஞ்சி துண்டுகள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா இது கூடவே நல்லா வதக்கிடலாம். இப்போது இந்த இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கியிருக்கு. இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போது மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கும் பிறகு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதித்ததும் நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு மசிச்சுட்டு இது கூட சேர்த்துருக்கேன். ரொம்ப பெரிய பெரிய துண்டுகளாக இல்லாமல் எந்த அளவுக்கு நல்லா மசிக்க முடியுமோ அதே மாதிரி நல்லா மசித்து அதுக்கும் பிறகு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்ததும் அந்த தண்ணி இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. நம்ம தோசைக்கு பண்ணுற அந்த மசாலா ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கணும். இது கூடவே நம்ம பொடியாக அரிஞ்சு எடுத்துருக்கிற கொத்தமல்லி தழையவும் தூவிட்டு நல்லா கலந்துட்டு இறக்கி வச்சுடுங்க. இப்போ நம்ம தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் நம்ம தோசையை வந்துட்டு கொஞ்சம் மெல்லிசாக இந்த கல் தோசை மாதிரி ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் மெல்லிசாக சுட்டுக்கலாம். நம்ம இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கறதுனால தோசை நல்லா மொறுமொறுன்னு நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த தோசை நல்லா அழகாக ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு தோசை அடிப்பக்கம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறினதும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு மசாலாவையும் இது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். இப்போது எல்லாமே நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப பொறுமையாக இந்த மாதிரி ரோல் பண்ணி அழகாக நம்ம தோசையை எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு. இப்போது ரொம்பவே சூப்பரான மசாலா தோசை தயாராகிடுச்சு. இந்த தோசை கூட நம்ம சூடான சாம்பார் தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்துட்டு எந்த ஒரு சைட் டிஷ்மே இல்லாமல் வெறுமனவே இதில் இருக்கிற மசாலாவை மட்டும் வச்சுமே கூட ரொம்பவே அழகாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.